இன்றைக்கி எங்கள் வீட்டில் பன்னீரை வச்சு பன்னீர் ரோல் தான் பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்து. எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வத்தல் தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 30 நிமிஷம் மேரினேட் ஆனதுக்கப்புறமா பன்னீர் ரோலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் உள்ளே போட்டு கிண்டிட்டேன். இதில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரொம்ப வேகமாக கிண்டிட்டேன்னு நினைக்கிறேன். பன்னீர் எல்லாமே ஒரு மாதிரியாக உதிரி ஆயிடுச்சு. சரி, எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா கிண்டிட்டேன். மசாலா வந்ததுக்கப்புறமா இறக்குனா ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். நான் ஏற்கனவே கோதுமை மாவை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் நல்லா திரட்டி சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இனி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை அது மேலே வச்சு சுற்றி எடுத்துட்டாக்கி பன்னீர் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிரும். என்ன தான் பன்னீர் சொதப்புனாலும் டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லாவே இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே இந்த பன்னீர் ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் காரம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மற்றபடி செம்ம டேஸ்டியாக இருந்தது. பர்சனலி எனக்கு இந்த பன்னீர் சப்பாத்தி ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்தது.